தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கோட்பாட்டில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் நம்மோடு இணைகிறார். தொடர்ந்து சில கேள்விகள் வணக்கம். தொடர்ச்சியாக இந்த சுற்றுப்பயணத்தில் இருந்து போயிருக்க கள நிலவரம் 2026 2026 படைப்பும் புதிய அரசியல் வரலாறு என்ற மூலம் வச்சு இந்த தேர்தலில் எதிர்கொண்டோம். முன்னை விட பல மடங்கு தைரியமாகவும் வெறி கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம். ஏன்னா எங்களுடைய வெற்றிங்கிறது வெறும் கட்சியின் வெற்றியை பார்க்க முடியாது. தமிழ் இனம் தன் மொழி மீட்சிக்கு, தன் இன எழுச்சிக்கு, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு நிலத்தை, வளத்தை, கடலை, மண்ணை, காற்றை எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதுனா அதுக்கு அதிகாரம் வேணும். அப்படிப்பட்ட அதுக்காக தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றின்னு ஒரு கட்சியின் வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு மூத்த தேசிய இனத்தின் மிக நீண்ட நெடிய வரலாற்று பெருமை என்ற உலகின் ஒரு மூத்த இனம் தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் வலிமை, அரசியலுடைய வெற்றி, அதிகாரம் அப்படிதான் பார்க்கணும். அதுக்காக நாங்கள் வெளிக்கொண்டு வேலை செய்யணும். வந்தவொடனே அறிவிச்சுட்டு வேலையில் இறங்கிட்டோம். விஜய் ஆரம்ப கட்டத்தில் கட்சி துவங்கும் போது அப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி, ஆனால் இப்போ திடீர்னு சொல்லிட்டு எதிர்ப்பு என்னதான் இருக்காங்க. இங்கே அரசியலில் நீங்கள் ஒன்று பார்க்கணும். அண்ணன் தம்பி வேறு, அப்பா அம்மா வேறு, அக்கா தங்கி இது வேறு, மனித உறவுகள் வேறு, மானோட பற்று உறவு, நேசம் வாசம் வேறு, கொள்கை கோட்பாடு. எங்களுடைய தலைவரே 14 வயதில் வீட்டை விட்டு போனவர். அம்மா விட்டு, அப்பா விட்டு, உடன் பிறந்தார்களை விட்டு போய் காட்டில் போய் சண்டை போட்டு கடைசி வரை பார்த்து அமைதி பேச்சுவார்த்தை. அப்போ தான் எங்கள் தாய் தந்தை, எங்கள் அப்பா வேலுப்பிள்ளையோ எங்கள் அம்மா பார்வதி அழைச்சிட்டு போனார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வரைக்கும் அவர் பிரிஞ்சு தான் இருந்தார். கொள்கையில் சமரசம் இல்லை. அந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் சமரசம் இல்லை. இதில் அண்ணன் தம்பியெலாம் கிடையாது. என் தம்பி அவர் எடுத்து வச்ச கோட்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நான் இலவசத்தை எதிர்க்கிறேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறது என்னுடைய கணம். நான் இல்லை, என் முன்னவர் திருக்குன்றக்குடி அடிகளார் இந்த தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இலவசங்கிறார். ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரர்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இலவசம். இலவசம் ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம்ங்கிறது என்னுடைய கோட்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்.